ஏன் பெரிய பெரிய யூடியூபர்லாம் சப்ஸ்கிரைபர்ஸை இப்படி ஏமாத்துறாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் சுத்தமாக புரியல. நானும் ரொம்ப நாளாக பார்த்துன்னு இருக்கேன். இப்போ ரீசெண்ட் டேஸும் பார்த்துன்னு இருக்கேன். அதாவது ஃப்ரீ ஃபயரில் வந்து 3000 டைமண்ட் தரேன், அதுக்கப்புறமா ஒரே நாளில் வந்து 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ்லாம் சொல்லிட்டு வராங்க. குறிப்பாக நான் யாரை சொல்ல வரேன்னா, பிவிஎஸ் ப்ரோ, கேமிங் புயல், அதுக்கப்புறமா டிஜிபி சிறுத்தை, டிஜிபி சிங்கம், லேக்கா வாரியர், இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதுக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு யூடியூபர்ஸோட கான்செப்டை நான் சொல்லிடுறேன். அதாவது நான் வின்சோ அந்த ஆப் விளையாடுறேன்னா சொல்லிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த லிங்க் அனுப்பிச்சுடுவேன். என்னுடைய லிங்க் அனுப்பிச்சுட்டு டவுன்லோட் பண்ணுங்க, புது ரெஜிஸ்டர் நம்பர்ல வந்து டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உடனே அந்த ஒரு நீங்க லாகின் பண்ணதுனால எனக்கு தான் ஒரு அமௌண்ட் வரும், தவிர உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்காது. அதில் வந்து நீங்க கேம் திறமையாக விளையாட்டிங்கன்னா, அதாவது ஃப்ரீயாக வந்த காசுல நீங்க திறமையாக விளையாட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட், அப்படி இல்லைன்னா லாஸ் தான் நான் சொல்லுவேன். லேக்கா வாரியர்லாம் ட்ரேடிங் அளவு போயிட்டாங்க. அதாவது உங்களோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்லாம் அதாவது சின்ன சின்ன பசங்க தான் இருக்காங்க. அவங்களுக்காச்சும் நீங்க யோசிச்சு வீடியோ போடுங்க. அதுக்கப்புறமா எல்லா யூடியூபர்ஸும் ஏன் இந்த வீடியோ போட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து ஆஃப் பண்ணுறீங்கன்னு இன்ன வரைக்கும் சுத்தமாக புரியல. ஏன் அவனுக்கு வந்து திருப்பி வந்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஸோ கைஸ், இது வந்து நான் வியூஸுக்காக பண்ணல, எதுக்காகவே பண்ணல. பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஃபுல் வீடியோ வேணால் நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது, போய் பாருங்க.